மொத்தம் எத்தனை வெரைட்டி மாடு வச்சிருக்கீங்க? எல்லா வெரைட்டிஸ்லையுமே எங்கிட்ட மாடு இருக்குது. காங்கேயம் இல்லைண்ணா இப்படி ஆல் வெரைட்டிஸ்லாம் ஒரு மாடு வச்சுக்குவோம். ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 செலவாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பல மாடுகள் வச்சுருக்கீங்க. இதை நாங்கள் செலவாக பார்க்குறது இல்லை. இப்போ குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு நம்ம செலவாக பார்ப்போமா நம்மள அது மாதிரி எங்கள் குழந்தைங்க இதெல்லாம். மாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு தோற்றம் இருக்கும், மேபி அவங்க கொஞ்சம் படிக்காமல் இருக்கலாம், அதனால மாடு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்லாம் வர ஒரு டாக் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமான டாக்கு. ஏன்னா முட்டா பிள்ளைகளாக பேசிகிட்டு இருக்கானுங்க. மாடு வச்சுருக்கோம்லாம் ஃபூவர்னு நினைக்கிற அந்த விஷயமே தப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருந்து இதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு 4 crore இருக்கும். ஸோ ஒரு நாள் கூட என் மனைவியோ என் பொண்ணோ எவனை வந்து எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதில்லை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன தாட் கூட வரலையா? இது பண்ண 4 கோடி வேறு பிஸ்னஸில் போட்டால் எங்கேயே போகலாம், அந்த எண்ணமே வரலையா உங்களுக்கு? இந்த பிஸ்னஸாகவே யோசிக்கலையே. இன்னும் கொஞ்சம் இதை எப்படி நல்லா பண்ணுவான், இன்னும் பெரிய பெரிய மாடுகள்லாம் எப்படி வாங்குவான். சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மாடுகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த கல்ச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் தான் அதை சொல்கிறாங்களோ இல்லையா. அலங்காநல்லூர்னா அதுக்கு ஒரு மாடு தான், அவனியாபுரத்துக்குனா அதுக்கு தனி மாடு. இப்படி இந்த 3 நாளுக்காக நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் அவங்கள இப்படி இதை துன்புறுத்துறோன்னு நினைக்கிறவன் அந்த தாட்டை அதை சொல்லுங்க வந்து அவனை கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு மாடு அன்பாக வளர்க்க சொல்லுங்க முத. ஸோ அனிமல் மேலே நாங்கள் வச்சிருக்க அஃபெக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கே வந்து பார்க்குறப்ப பல மாடுகள் இருக்குது. மொத்தம் எத்தனை வெரைட்டி மாடு வச்சுருக்கீங்க? புலிக்குளம், தஞ்சாவூர் குட்டை, புளிச்சாரை அப்படின்னு ஒரு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஞாபகம் இருக்குது அவ்வளோதான். ஸோ அதனால எல்லா வெரைட்டிஸ்லையுமே எங்கிட்ட மாடு இருக்குது. காங்கேயம் இல்லைண்ணா இப்படி ஆல் வெரைட்டிஸ்லாம் ஒரு மாடு வச்சுக்குவோம் அப்படின்றதுக்காக அது நல்லா ட்ரெயின் அப் பண்ண மாடுகளாக வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 செலவாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பல மாடுகள் வச்சுருக்கீங்க, அது எப்படியா? இதை நாங்கள் செலவாக பார்க்குறது இல்லை. இப்போ குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு நம்ம செலவாக பார்ப்போமா நம்மள அது மாதிரி எங்கள் குழந்தைங்க இதெல்லாம். மாடு வளர்க்குறாங்கன்னா ஒரு தோற்றம் இருக்கும், மேபி அவங்க கொஞ்சம் படிக்காமல் இருக்கலாம், அதனால மாடு வச்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்லாம் வர ஒரு டாக் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமான டாக்கு. ஏன்னா முட்டா பிள்ளைகளாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படியே நான் இப்போ இல்லை, அந்த காலத்துலேயே பழங்காலத்திலேயே மாடு வச்சுருக்கவன் தான் ரிச். அவன் சேலரிக்கு மந்த்லி சேலரி இருக்கிறவன் பிஸ்னஸ் பண்ணுறவெல்லாம் அவனை காட்டிலையும் பூவர் தான். எங்கள் வில்லேஜில் நான் இந்த மாதிரி என் பசங்க குட்டியாக இருக்கும் பொழுது ஒரு 10 ஃபேமிலி வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலேயும் 200 மாடு இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு 200 ஏக்கர் இருக்கும். அப்போ அவங்க ரிச்சா மந்த்லி 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ரிச்சா. மாடு வச்சுருக்கோம்லாம் ஃபூவர்னு நினைக்கிற அந்த விஷயமே தப்பு. அது வந்து இவங்கெல்லாம் பேண்ட்டு போட்டதுனால நம்மளாம் அறிவாளி, நம்ம தான் காசுக்காரிங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கவன் தான் ரிச்சு, இன்னும் நிம்மதியாக இருக்கவன் தான். அவன் ஏக்கர் கணக்கில் வச்சுட்டு ஜாலியாக மாடை விற்றுட்டு, அதனால தான் அவன் அந்த மாடை அவ்வளோ லைக் பண்ணுறான். அவனுக்கு பொழுதுபோக்கு அதுதான். மற்றவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு சினிமாவுக்கு போகலாம், இல்லை டிவி பார்க்கலாம் வச்சுக்கலாம். அவங்களுக்கு மாடு தான். ஸோ அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு பையங்க மாதிரி வளர்த்துக்கிட்டு அது அவங்களோட வாழ்வியலில் ஒன்றான விஷயம். அதனால் அவங்கள பூரா அன்எஜுகேட்டட்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எங்கள் கொட்டத்தில் என் பசங்களே வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் பசங்க. பாரம்பரியமாக நீங்கள் மாடுகள் வச்சுருந்தாலுமே பண்ண அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வளர இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்கான். இப்போ என்னோட தம்பி ஓன் பிரதர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவ்வளோ. நான் கொஞ்சம் இங்கிலீஷ் ஆனோடனே என் பையனை போய் ஒரு நல்ல சொபசிகேட்டடாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் ICS அந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் நம்ம மாற்றுவோம்ல. ஒரு நம்ம லெவலுக்கு ஸ்டேட்டஸ் ஏறணும்னு நினைப்போம்ல. அது மாதிரி மாடுகளையும் பெருசாக கொண்டு போவோம், ஒரு பெரிய பண்ணை வைப்போம். நம்ம அது மாதிரி அதுகளையும் நம்மளோட சேர்ந்து டெவலப் பண்ணுவோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு அந்த சொபசிகேட்டர்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருந்து இதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு 4 crore இருக்கும். ஸோ ஒரு நாள் கூட என் மனைவியோ என் பொண்ணோ எவனை வந்து எதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதில்லை. அவங்க என்ன இதை இப்போ இவங்களே கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு கேளுங்க, அடுத்து என்னன்னு சொல்லுவானுங்க. ரைட்டுங்க. இப்போ என்ன சொல்லுவான்னா, நான் IPS ஆகி நான் வந்து SP மாடு வருதுன்னு அவுக்கணும் ஜல்லிக்கட்டில், அதான் என்னோட டார்கெட்டுன்னுவான். இவன் இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், நான் IAS ஆகி கலெக்டர் மாடு வருது. எப்படி வைக்கல் திருப்பதி மாடு வருதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி எனக்கு கலெக்டர் மாடு வருதுன்னு அவுக்கணும்ப்பா. இப்படித்தான் இவங்க டார்கெட் இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு இந்த விஷயங்களை எங்களோட வாழ்வியல் தான். லாபம் நட்ட கணக்கு இதெல்லாம் இல்லை, குழந்தை தான். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன தாட் கூட வரலையா? இது பண்ண 4 கோடி வேறு பிஸ்னஸில் போட்டால் எங்கேயே போகலாம், அந்த எண்ணமே வரலையா உங்களுக்கு? இந்த பிஸ்னஸாகவே யோசிக்கலையே. இன்னும் கொஞ்சம் இதை எப்படி நல்லா பண்ணுவான், இன்னும் பெரிய பெரிய மாடுகள்லாம் எப்படி வாங்குவான். பிடிங்கடா இந்த வருஷம் இருக்கிற தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக ஒரு 20 லட்சம் சொன்னால் கூட வாங்குவோம்டா, அப்படி தான் தோணுது ஒழிய. பட் எங்களுக்கு இதில் வந்து
அப்படியெல்லாம் இந்த பிஸ்னஸில் போட்டிருந்தா அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. இன்னும் அதில் நிறைய பண்ணணும்னு தான். இப்போ வர வழியிலே பார்த்தோம், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சமாதி, நல்லா பெரிய சமாதியாக ஒன்று வச்சுருந்தீங்க. அது எந்த மாட்டுக்கியா? அது சால்னான்னு எங்கள் மாடு 2011 எங்கிட்ட வந்துச்சு. வந்துட்டு நல்லா எங்களோட வாழ்வோட இருந்து நல்லா அன்பாக இருக்கும். சின்ன பசங்களாம் பிடிப்பாங்க. அது இயற்கையாக ஏஜ் ஆகி நம்ம எப்படி ஹியூமன் பீயிங் இறப்பாங்களோ அது மாதிரி ஏஜில் இறந்துருச்சு. அப்போ அது வந்த பின்னாடி தான் எங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூடினதாக எங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் என்டையர் ஃபேமிலிக்கும். ஸோ அதனால் அதை வந்து அப்பா அம்மா இறந்தா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதை பண்ணுவோம் அப்படின்றதுனால அது எங்களோட தெய்வம் மாதிரி. இப்போ இவ்வளோ மாடுகளை வச்சுருக்கீங்களே, என்னைக்காவது மாடுகளை வந்து முட்டுறதோ உங்களை அது மாதிரி ஏதாச்சும் நிகழ்வு நடந்திருக்காயா? இல்லை, நடந்ததுலாம் கிடையாது. சேட்டை பண்ண அதுக்குரிய சேட்டை இருக்குது. அது அனிமல் தானே, அதுக்குரிய கேரக்டர் இருக்கும். பட் வீட்டில் நம்ம என்ன தான் அன்பு செலுத்தினாலும் பையன் ஒரு சேட்டை பண்ணுவான், பொண்ணு ஒரு சேட்டை பண்ணுவான், அது மாதிரி தான். அது நல்லா இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து இன்ஜூர்டாக இல்லை, காயம்பட்ட அளவுக்கு இல்லை. அது இன்னும் சொல்லப்போனால் மாடு சில நேரம் ஒரு மாடு கயிறு அத்துட்டு ஓடும், பசங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக அதை விரட்டிக்கிட்டு ஓடுவான். ரைட், ஓகே, அப்படி தான் இருக்கும் மொழியே. அதை வந்து பேடாக நாங்கள் நினைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு சட்ட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மாடுகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, மாடுகளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்னையா நீங்கள் பதில் சொல்கிறீங்க? இது எல்லாமே வந்து இந்த கல்ச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் தான் அதை சொல்கிறாங்களோ இல்லையா. எங்களோட வந்து வாழ்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தைய கவனிச்சுக்கிற காட்டிலே நாங்கள் எங்கள் மாடை கவனிச்சுக்கிறோம்ன்றது புரியும் அவங்களுக்கு. இந்த சொல்கிறவங்க பூரா என்னோட நானே எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் கொடுக்குறேன். வந்து ஒரு 10 நாள் எங்களோட தங்கி பார்த்தாங்கன்னா புரியும் எங்களோட ஃபீலும், எங்களுடைய இந்த இருக்கிற விஷயங்கள்லாம் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சும்மா இமேஜின் மாடை குடும்பப்படுத்துகிற சார். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்பது இப்போ நான் வச்சுருக்க 23 மாடு, ஒரு மாடு என்பது குறைஞ்சது ஒரு 3 ஜல்லிக்கட்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒவ்வொரு இயர். ஓகே ஓகே. ஒவ்வொரு இயரும் ஒரு மாடு என்பது 3 ஜல்லிக்கட்டு தான். 3 என்பது அதிகம் என்னைய கேட்டால். ஒரு மாடெலாம் நாங்கள் அதை கைதின்னு இருக்கு, ஒரே ஜல்லிக்கட்டு தான் வருஷத்துக்கு. அது மாதிரி தான் அப்படி ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அலங்காநல்லூர்னா அதுக்கு ஒரு மாடு தான், அவனியாபுரத்துக்குனா அதுக்கு தனி மாடு. இப்படி இந்த 3 நாளுக்காக நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் அவங்கள இப்படி இதை துன்புறுத்துறோன்னு நினைக்கிறவன் அந்த தாட்டை அதை சொல்லுங்க. வந்து அவனை கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு மாடு அன்பாக வளர்க்க சொல்லுங்க. அவனை ஜல்லிக்கட்டுக்கே வேணாம் இந்த சொல்கிறாங்கல்ல, அவங்க போய் ஜல்லிக்கட்டுலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், நாங்கள் ஒரு மாடை கொடுக்குறோம் நாங்களே, 6 மாதம் அதை வச்சு அவனை வளர்க்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதை ஸ்பாயில் பண்ணணும் அவனுக்கு, அவ்வளோதான் நோக்கம். அந்த ஸ்பாயில் பண்ணுற எல்லாருக்கும் இப்படி ஒரு மாடத்தை கொடுமைப்படுத்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் என்பது அது பிஹைண்ட் த வாடிவாசலும் சரி, பிபோர் த வாடிவாசலும் சரி. பிஹைண்ட் த வாடிவாசல் நாங்கள் கூடயே நிற்போம், மாட்டு கூடயே நிற்போம், அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு அது எவ்வளோ நேரம் நிற்குதோ நாங்களும் அது கூட நிற்போம் அன்பா. சரி, பிபோர் த வாடிவாசல் நாங்கள் அவுத்து விட்டோன்னே அது அந்த கிரவுண்ட்லன்றது அதிகபட்சம் 3 மினிட்ஸ். நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு மாடு என்கிட்ட 9 மினிட்ஸ் தான். 3 ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுன்னா 9 மினிட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு. இந்த 9 மினிட்ஸ் ஒரு வருஷத்துக்கே. இந்த 9 மினிட்ஸுக்கு அது என்ன பெருசாக துன்புறுத்திட முடியும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த 9 மினிட்ஸுக்காக அதை நாங்கள் எவ்வளோ அன்பாக வளர்க்குறோம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுன்ற இதை மட்டும் பேசுனானுங்க. நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இல்லைனாலும் வளர்ப்போம். ஜல்லிக்கட்டு என்பது அதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுக்கும் அது வந்து வேணாம், எங்களுக்கு வேறு. நாங்கள் என்ன போய் கிரிக்கெட் விளையாட முடியும், இல்லை ஃபுட்பாலாக விளையாட முடியும், எங்களை அதை செலக்டாக பண்ணிடுவாங்க. நாங்கள் இதில் தான் விளையாட முடியும் எங்களால், எங்கள் விளையாட்டு இது, அவ்வளோதான். இதுக்கு நான் கோவமாக தான் பேசுகிறேன் இதெல்லாம், ரைட்டுங்களா? இப்படி ஒரு இமேஜினில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு நாங்கள் பிள்ளையாக வளர்க்குற ஒரு விஷயத்த இவங்க நாங்கள் வந்து கொடுமைப்படுத்த. இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு சிம்முன்னு ஏறுது உண்மையிலேயே. என்னடா வந்து பாருங்கடா எங்களோட உட்காந்து நாங்கள் எவ்வளோ. ஸோ அனிமல் மேலே நாங்கள் வச்சுருக்க அஃபெக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அஃபெக்ஷனை வந்து இவங்க நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோம்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கு அவங்களுடைய நோக்கம் என்பது வேறு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரையில் நாட்டு மாடு இருக்கக்கூடாது. நாட்டு மாடு இருந்தால் கமர்ஷியலாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்தியாவில். ஸோ அவங்க அந்த வேறு மாடுகளை கொண்டு வந்து அது பண்ணணும். அது அந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க எங்களை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு வேர்டு பண்ணுறாங்க. வந்து பாருங்க, கொடுமைப்படுத்துகிறோன்னு சொன்னோன்னா நாங்கள் மாற்றிக்கிறோம். ஏன்னா எங்களை காட்டிலையும் யாரும் அது மேலே அவ்வளோ அன்பாக எவனாலும் உலகத்தில் இருக்க முடியும்.